வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வைத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 35ஆம் பாகத்தில் பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் பற்றிய 4வது வகுப்பிலே மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே செயலில் பாவ புண்ணியம் இல்லை, செயலுக்குரிய விளைவு துன்பமளித்தால் அது பாவம் என்றும், இன்பமளித்தால் அது புண்ணியம் என்றும் அதற்கான இலக்கணத்தை நாம் சிந்தித்தோம். இப்ப பாவ புண்ணியம் என்பதற்கு என்ன சாமியம் என்பதை கருட புராணத்திலே சில கருத்துக்கள், அதாவது இன்ன இன்ன தவறுகளுக்கு பாவங்களுக்கு இன்ன இன்ன தண்டனை என்ற ஒரு குறிப்பை தருவது கருட புராணம். இதை மையமாக வைத்துத்தான் அந்நியன் என்ற திரைப்படத்திலே கூட சில காட்சிகள் காட்டப்பட்டிருப்பதை நாம் ஒரு சிலர் பார்த்திருக்கலாம். இதனுடைய நோக்கம் என்ன என்பதை மட்டும்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் கருட புராணத்தில் சொன்னது போல இந்த பாவத்திற்கு இன்னென்ன தண்டனை என்று இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் அப்படி எதுவும் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா நினைக்கிறேன், அங்கே கூட இந்த சைனா கிளேன்னு சொல்லுவார்களே, அந்த பொருளை செய்யப்பட்ட ஒரு இடம். அதுல யம தர்மன் எப்படி சித்திரகுப்தன் மூலமாக கணக்குகளை கேட்டு எந்தெந்த பாவத்திற்கு என்னென்ன தண்டனை தருகிறான் என்பதெல்லாம் ஒரு சிற்பக்கலையில அது மோல்டட் சைனாக்கிளை வைத்து செய்யப்பட்ட ஒரு உருவங்கள் வழியாக காட்டியிருக்கிறாங்க அங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால்தான் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ சொர்க்கமோ நரகமோ ஒரு என்ன சொல்லுவோம், டூர், ஒரு மகிழ்ச்சி பயணம் போல போய் பார்த்துட்டு வரக்கூடிய இடமா? இல்லை. யார் அங்கே போக முடியும்? சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ யார் எப்போது போக முடியும்? இறந்த பிறகுதான் போக முடியும் என்பது எல்லா மத நூல்களிலும் சொல்லப்படுகின்ற கருத்து. சரி, இப்போ இறந்து சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ சென்றவர் அங்கிருந்து திரும்பி இதை நமக்கு சொல்ல முடியுமா? இந்த கருத்திற்கு பைபிளில் அற்புதமான ஒரு நிகழ்வு உண்டு. அதாவது ஒரு மனிதன் இறந்து மேலே போகிறான், அவருடைய நியாய தீர்ப்பு நாள், நீதி தேவன் இவனுக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கிறார். இவனை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுகிறார்கள். அங்கு ஒவ்வொரு ஆத்மாவும் படுகின்ற துன்பங்களை அனுபவிக்கின்ற தண்டனைகளை பார்க்கின்ற போது இவனுக்கு ஆச்சரியமும் பயமும். உடனே அவரிடத்துல கேட்கிறான், எதற்கு
என்னை இங்கே தள்ளியிருக்கிறாய் என்று கேட்கின்ற போது, நீ பூலோகத்தில் செய்த பாவங்கள் என்றான். பாவங்களா? அப்படி ஒண்ணும் இல்லையே. நாங்க எல்லோரும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பாவம் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்கிறான் அவன். நீ தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இங்கே நியாய தீர்ப்பு வழங்கப்படும். உடனே அந்த நண்பன் கேட்கிறான், சரி, ஒரு சின்ன வாய்ப்பு கொடு, நான் கீழே போய் பூமிக்கு போய் எங்கள் மக்களிடத்திலே சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். இங்கே இது போல நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மை நரகத்து தள்ளுவார்கள், அங்கே மிகுந்த துன்பங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இந்த செய்தி அவர்களுக்கு அறிவித்து விட்டு வந்து விடுகிறேன் என்கிறான். அதற்கு அந்த நீதிதவன் சொல்கிறார், அதற்காகத்தான் நாங்கள் தேவகுமாரர்களை அனுப்புகிறோம். அவர் சொல்லியே கேட்காதவர்கள் நீ போய் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்கிறார். உடனே அவன் சொல்கிறான், அப்படி என்றால் நீயே போய் சொல்லிவிடேன் என்கிறான். அதற்கு நீதிதன் சொல்கிறார், தேவகுமார்கள் சொல்லியே கேட்காதவர்கள் நானே போய் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று இந்த வசனம் முடிகிறது. சரி, இதற்கு திரும்பி வர முடியாது என்பதை இந்து தத்துவத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா என்ற ஒரு சிந்தனை பார்க்கின்ற போது கண்ணசுடைய பாடலிலே தான் கருத்து கிடைக்கிறது. பூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா என்று ஒரு பாடலிலே வரும். அப்போ திரும்பி வந்தால் தானே அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன் என்று சொல்ல முடியும். போனால் திரும்பி வர முடியாத இடத்துல இருந்து எப்படி இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே இது இந்த கருட புராணம், அது போல பல புராணங்களில் சொல்லப்படுகின்ற ஸ்வர்க்கம் நரகம் என்ற கருத்துக்கள் எல்லாமே மனிதனுக்கு இயல்பில் உள்ள இரு குணங்கள். விலங்கினத்திலே இருந்து, அதாவது விலங்கன் சொல்வது கூட ஒரு 4 அறிவு 5 அறிவு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதுக்கு முன்பே இரும்பு கரையனுக்கெல்லாம் இது பற்றிய பயம் எல்லாம் தெரியாது. பாம்பு 4 அறிவு, விலங்கு பறவைகள் 5 அறிவு. இப்படி எல்லா ஜீவராசிகளிலும் பார்க்கின்ற போது வாழ வேண்டும் என்ற ஆசை அடிப்படை, இறந்து விடுவோமோ என்ற பயம் அடிப்படை. இந்த ஆசையும் பயமும் தான் ஜீவன்களின் அடிப்படை உணர்வுகள். விலங்கினத்திலிருந்தே வித்தெடுத்து வந்ததால் மனிதரிடத்தும் இந்த இரு குணங்கள் அடிப்படை, ஆசையும் பயமும் அடிப்படை. அப்போ ஆசையை பயன்படுத்தி இவனுக்கு தர்மத்தை போதிக்க வேண்டும். அதற்காக நீ எங்கே அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, தர்மம் சார்ந்து வாழ்ந்து விட்டால் உனக்கு இங்கு இறந்த பிறகு மேல்லோகத்திலே சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அங்கே உனக்கு சோமபானம் என்று சொல்லக்கூடிய ஒரு காக்டெயில், மிக உயர்ந்த வகை மது அருந்தலாம். ரம்பை, ஊர்வசை, மேனகை, திலோத்தமை இவர்கள் எல்லாம் நித்திய கன்னிகள், அதாவது கன்னித்தன்மையை அழியாத நித்திய கன்னிகள். அவர்களை எல்லாம் தூய்க்கலாம் என்று ஆசை காட்டியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதுக்குள்ள இருக்கின்ற ஒரு ரகசியம் புரியும். அதாவது இங்கே பழங்காலத்தில் மனிதன் செய்த தவறுகள், ஒன்று மது மீது இருக்கின்ற நாட்டம், இரண்டாவது பெண் ஆசை. இந்த இரண்டின் காரணமாகத்தான் மற்ற குற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. அதனால இதை இங்கே நீ தவிர்த்து விட்டால் அதை அங்கே போய் தூய்க்கலாம், இதை விட உயர்ந்த தரத்திலே தூய்க்கலாம் என்று ஆசை காட்டினார்கள். இதை கொஞ்சம் யோசிக்கணும். எப்படி என்றால், தெய்வ நீதி ஒன்றுதான், இயற்கை சட்டம் ஒன்றுதான்.
இங்கே அதர்மம் என்று வரையறுக்கப்பட்டவை சொர்க்கத்தில் எப்படி நியாயமாகும், தர்மமாகும்? இங்கே முறையற்ற பால் கவர்ச்சியும் மது அருந்துதலும் பாவம் என்று வரையறுக்கப்பட்டவை சொர்க்கத்தில் எப்படி நியாயமாகும்? சிந்தித்து பார்த்தால் நோக்கம் என்ன? இங்கே வை, ஜஸ்ட் போஸ்ட்பாண்ட் இட், அங்க போய் யூ கேன் என்ஜாய் என்று எங்கே தள்ளி வை, அங்கே இதை விட சிறப்பானதை அனுபவிக்கலாம் என்று இவருடைய ஆசைகளுக்கு தற்காலிகமான தடை போட்டதுதான் பாவ புண்ணிய கணக்கு. இதையே மறுபக்கத்துல இதை கேட்காமல் துணிந்தினி பாவத்தை செய்துவிட்டால் அங்கே நரகத்திலே உனக்கு பல வகையான தண்டனைகள் அளிப்பார்கள். எண்ணெய் கொப்பைகளை போடுவாங்க, ஏதோ இப்படி கதை சொல்லும். இப்போ நமக்கு தெரிந்ததுதான், சமையலறையிலே கொதிக்கின்ற எண்ணெய் ஒரு துளி மேலே தெரித்தாலே அதன் வலி என்னன்னு நமக்கு தெரியும். நம்மையே தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போட்டு விட்டால் எப்படி இருக்கும் என்று பார்க்கிற போது, ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனையா, எதுக்கு இதை செய்வானே என்கின்ற ஒரு உணர்வு வரும். அப்ப பயத்தால், அவனுடைய பயத்தை பயன்படுத்தி நரகம் என்று சொல்லி அவனை ஒழுக்கத்தின்படி வாழ வைத்தார்கள். அப்போ ஸ்வர்க்கம் நரகம் என்ற இரண்டுமே கற்பனைகள் தான் என்றாலும் அவற்றின் நோக்கம் மனிதனை நல்லவனாக வாழ வைப்பதே, வாழ வைத்தது ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கும் வாழ வைக்கிறது சில பேரை. ஆனால் பரவலான நிலை என்ன, அதுதான் முக்கியம். இன்றைக்கு உலகத்திலே பரவலான நிலை என்ன என்றால், இன்றைக்கு 3ஆம் உலக யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் பார்க்கிறோம். சில நடைமுறைகளை வைத்துத்தான் அவர்கள் செய்தியிலே சொல்றாங்க. எந்த நேரமும் உலக யுத்தம் தோன்றலாம் என்ற அளவில இன்றைக்கு உலக நிலைமை இருக்கிறது. அதை தவிர்த்து பார்க்கின்ற போதும் உணவு பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை என்றெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இந்த இயற்கையின் சொல்வது தண்டனை, என்கவுண்டர் ஏன் நிகழ்கிறது, வரப்போகிறது என்ற ஒரு சிந்தனை செய்து பார்க்கின்ற போது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு ஆதாரமாக இருக்கின்ற பஞ்சபூதங்களிலும் அறிவு இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களும் அதுக்கின்ற ஈர்ப்பு சக்தி, விளக்கும் சக்தி என்ற ஆற்றின் அடிப்படையில் தான் ஒரு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நெகட்டிவ் ஃபோர்ஸ், விளக்கும் சக்தி அதிகமானால் அது அனைத்தையும் விளக்கிவிடும். அந்த விளக்கலின் ஒரு பகுதி தான் அழித்தல், இயற்கை சீற்றங்கள். இதை மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் என்று பொருளாதாரத்தில், எக்கனாமிக்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம் உண்டு. When preventive measures are not in practice, positive measures will come into force என்று ஒரு ஒற்றை வாக்கியம். When preventive measures are not in practice, அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, தர்மம் சார்ந்த பண்பாடு மக்கள் மத்தியிலே இல்லை என்றார். When preventive measures are not in practice, positive measures will come into force. Positive measures என்றால் இயற்கை எடுக்கின்ற நடவடிக்கைகள், வறட்சி, பூகம்பம், வெள்ளம், யுத்தம், உணவு பற்றாக்குறை, பசி, பட்டினி, இவையெல்லாம் இயற்கை எடுக்கின்ற நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் மெசர்ஸ், இயற்கையின் ஆட்சி, பாசிட்டிவ் மெசர்ஸ் வில் கம் இன்டு ஃபோர்ஸ், அது செயல்பாட்டுக்கு வந்துவிடும். இப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், இந்தியாவிலே ஒரு பக்கம் வயநாடு அழிந்தது, இன்னொரு பக்கம் ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு கிராமம் அழிந்தது.
இங்கே கோவைக்கு பக்கத்துல ஊட்டி. அதுல 1 1/2 சென்ட் என்ற ஒரு கிராமம் அழிந்தது. இன்னும் மும்பையில அவ்வப்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. டெல்லியிலயும் வெள்ளப்பெருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலேயும் இயற்கை அழிக்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது, இன்னும் மக்களுக்கு நாம் செய்த பாவங்கள் தான் என்றே புரியவில்லை. இன்னும் மக்களுக்கு நாம் செய்த பாவங்களின் விளைவுதான் இந்த இயற்கை சீற்றம் என்பதை யாரும் எடுத்து பேசுவதே கிடையாதுங்க. ஏதோ இறைவன் கோபப்பட்டு கொண்டான், இயற்கை தலைகீழாக மாறி போனது என்று இவன் உலக உத்தமன். மனிதன் உலக உத்தமன். உலகம்தான் கெட்டு போயிற்று என்று ஒரு பக்கம் புலம்புகின்ற மனிதர்கள். இப்படி இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் நம்முடைய முன்னோர் சொன்னது கற்பனை செய்தியாக இருந்தாலும் கூட, ஏனென்றால் இன்றைக்கு வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் அந்த ஆசை பயம் வைத்து சொல்லப்பட்ட சொர்க்கம் நரகம் என்ற ஒரு கருத்தை நம்புபவர்களுடைய விகிதாச்சாரம் மிக குறைவு. 1% 2% சொல்லலாமே தவிர, பெரும்பான்மையான மக்களின் வாழ்க்கை நிலை என்ன என்றால், இவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய ஆசையோ, நரகத்தை பற்றிய பயமோ, இந்த 2ஐ பற்றிய நம்பிக்கையோ முற்றிலும் கிடையாது. இதன் விளைவு என்ன? கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா என்றார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்படி ஒரு திருட்டு உலகமாகத்தான் இருக்கிறதே தவிர, இங்கே நல்லதை சிந்திப்பதற்கு படித்தவர்களே தயாராக இல்லை. எல்லாம் படித்திருக்கிறார்கள், நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறார்கள். ஆனாலும் ஒரு ஆட்சி நல்லதா கெட்டதா என்று தேர்ந்தெடுப்பதிலே ஒரு மயக்கம். இது ஏன் என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது அறிவு வெளிப்படவே இல்லை. எல்லாம் மூட நம்பிக்கையின் தவறான செய்திகளின் அடிப்படையிலேயே வாழ்ந்து பழகிவிட்ட இந்த சமுதாயம் அறிவுபூர்வமாக சிந்திக்கவே மறுக்கிறது. அறிவுபூர்வமாக சிந்திக்கவே மறுக்கிறது. இப்போ இந்த சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இறைவன் நமக்கு அறிவை தந்திருக்கின்றான். நம்மால் இயலாததை சிந்திக்க வைப்பதற்குத்தான் மகான்கள் அவதரிக்கிறார்கள். சிந்திக்க தூண்டும்படி மகான்கள் அவதரிக்கின்றார்கள். சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அழிவுதான் நிச்சயம். அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அழிகின்ற தருணத்தில் கூட இவர்களுக்கு நல்லதை கேட்பதற்கு மனம் இல்லை. இதைத்தான் பைபிள்ல இயேசுபுரான் சொல்வார். இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவருடைய இருதயம் கொழுத்து கிடக்கிறது என்றார். கொழுப்பு கரைஞ்சாதான் நல்லது புரியும். கொழுப்பு இருக்கிற வரைக்கும் நல்லது புரியாதுங்க. எனவே இன்றைக்கு அழிவை பார்த்து எனக்கு சிறிதளவும் கருணையோ இரக்கமோ இல்லை. யூ டிசர்வ் ஃபார் தட். நீங்கள் விதைத்தது அறுவடை பண்றீங்க. சாமி அதைத்தான் சொல்லுவாங்க, செயலுக்கு தக்க விளைவுன்னு ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்திடுவார். ஒரு முறை சுனாமி வந்தது அல்லவா சென்னையில, நிறைய மீனவர்களெல்லாம் இறந்து போனார்கள். அப்போ மகிழ்ச்சி இடத்துல ஒரு அன்பர் கேட்டார், சாமிஜி இது மாதிரி இயற்கை சீற்றம் வந்து அப்பாவி மக்கள் எல்லாம் இறந்து போனார்களே என்ற போது மகிழ்ச்சி அதை பிரித்து சொன்னார். அப்பாவி மக்கள், செயலுக்கு தக்க விளைவு. அதோடு நிறுத்திக் கொண்டார். மேற்கொண்டு அதை பத்தி பேசல. எனவே அப்பாவி என்பதிலேயே ஒரு பொருள் இருக்கிறது. அப்பாவி மக்கள், பாவிகள் தான்.
எனவே இது நல்லது கெட்டது என்பதை எங்கோ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ போய் சந்திப்பது இல்லை. இங்கேயே நாமோ நம்முடைய சந்ததியோ சந்தித்து ஆக வேண்டும். அப்பா அம்மா செய்த இந்த விளைவை அந்த பதிவுகளுக்குரிய தாக்கம் வெளிப்படுகின்ற போது அதே பரம்பரை துன்பம் விளைவிக்கிறது. இதற்கு பேர் தான் பித்ரு தோஷம். இதையும் வியாபாரமாக்கினான் மனிதர்கள். இந்த பித்ரு தோஷம் என்பதை வைத்து மிக அற்புதமான வியாபாரம். இந்த பாவங்களுக்கெல்லாம் எங்கே தண்டனை வரும் சொல்லுங்க? இந்த பிராமணர்கள் செய்கின்ற பாவங்களே எவ்வளவு? ஒரு 20-30 பேரை வைத்துக் கொண்டு எல்லோருடைய பித்ருக்களுக்கும் பிண்டம் வைப்பதாக சொல்லி ஒரு பேட்சுக்கு 2000, 5000 ரூபாய் சம்பாதித்து விடுகிறார்கள். குறைந்தபட்சம் 100 500 வரைக்கும் வாங்குறாங்க. 20 பேருக்கு 500 போட்டு பாருங்க எவ்வளவு வச்சு. இது அரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சு போறோம் இந்த சடங்கு. அடுத்த பேட்ச் 20. இப்படி அமாவாசை அன்றைக்கு மட்டும் நடக்கின்ற வியாபாரம் இந்தியாவில் சில கோடிகள் சொல்லலாம். உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? தெரிந்து மக்களை ஏமாற்றினால் இந்த பாவத்திற்கு எங்க தண்டனை? எனவே பித்ரு தோஷம் என்பது பித்ரு என்ற முன்னோர்கள். நீங்களே சொல்றீங்க பித்ரு முன்னோர்கள். சரி. தோஷம் என்றால் பாவங்கள். சரி. இப்ப பித்ரு தோஷம் என்ற சொல்லுக்கு முன்னோர் செய்த பாவம் என்று தானே அர்த்தம் வருது. பிண்டம் வைக்காத பாவம் எப்படி நீங்க பொருள் சொன்னீங்க? பித்ரு தோஷம் என்ற சொல்லுக்கு நமது முன்னோர்கள், குறைந்தபட்சம் 6 தலைமுறை தாய் தந்தையர்கள், இவர்கள் செய்த பாவங்கள் என்றுதானே பித்ரு தோஷம் என்ற சொல்லுக்கு அர்த்தமாகிறது, பொருள்படுகிறது. பிறகு நீங்கள் எப்படி சொல்றீங்க பிண்டம் வைக்காது பித்ரு தோஷமாகும் என்று? இதை விவேகானந்தருக்கு எப்போ எதிர்ப்பு துவங்கியது என்றால், காசியில ஒரு நாள் அங்கதானே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதில் மிக உயர்ந்த ஸ்தலம் அது. அங்கே தர்ப்பணம் செய்தால் பித்ருக்கள் எல்லாம் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு கதை விட்டுருக்குறாங்க. அங்கே நானும் போயிருக்கேன். ஒரு 45 நாட்கள் அங்கே நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு அபிஷியல் விசிட்ல காசியில் இருந்திருக்கேன். காலை 5 மணி முதல் நண்பகல் வரைக்கும் தான் செய்வாங்க. பிற்பகலில் இது செய்ய மாட்டாங்க. அப்போ விவேகானந்தர் பார்க்கிறார். அங்கே எல்லா புரோகிதர்களும் அமர்ந்து கொண்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் அந்த பிண்டத்தை வைத்து யுகே யுகேன்னு சொல்லி அவங்க முன்னோர்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. பிண்டம் பின்னாடி விழுகுது, எடுத்து தண்ணியில கரைச்சிடுறாங்க. இப்ப எது மேல போச்சுன்னு யாரும் யோசிக்கல. இப்ப இதையே பார்த்துட்டு இருந்த விவேகானந்தர் ஒரு குடத்திலே கங்கையிலிருந்து நீர் மொண்டு கரையில கொண்டு வந்து ஊத்தி கொண்டிருந்தார். இதை அப்படியே பார்த்து கொண்டிருந்த புரோகிதர்கள் நண்பகல் இந்த வியாபாரம் எல்லாம் முடிந்த பிறகு வந்து, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார்கள். சுவாமி, நீங்க சொன்னதை நான் செய்துட்டு இருக்கேன் என்றார் விவேகானந்தர். நாங்க என்ன சொன்னோம், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க என்று கேட்டாங்க. இல்ல, வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து முன்னோர்களுக்கு பிண்டம் இங்கிருந்தே வச்சிங்க. என்னுடைய கிராமம் பக்கத்துல ஒரு 30 கல் தொலைவில் ஒரு கிராமம். எனக்கு தொழில் விவசாயம். நான் இங்க வந்துட்டதுனால அங்க பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு ஆள் இல்லை. அதனால நான் இங்கிருந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் என்றார் விவேகானந்தர். ஏய், இங்க தண்ணி ஊத்துனா அங்க எப்படிடா போகும் என்று கேட்டார்கள் புரோகிதர்கள். விவேகானந்தர் சொன்னார், ஏன் சாமி, இங்க வைக்கிற பிண்டம் சொர்க்கத்துக்கே போகும்போது இங்கொருத்தர தண்ணி 30 மைல் தூரத்தில் இருக்கிற தோட்டத்துக்கு போகாதா என்றார். இங்கேதான் அவருக்கு வம்பு ஆரம்பமானது. அதனுடைய தொடர்ச்சிதான் அவருடைய கபால மோட்சம். சோ இப்படி இவருடைய வியாபாரத்திற்கு யார் தடை செய்தாலும் அவரை முடித்து வைப்பது இவருடைய சரித்திரம். ஆனாலும் மக்கள் மத்தியிலே சான்றோன் என்ற ஒரு பெருமை.
எனவே இதெல்லாம் சிந்தித்து பார்த்து மக்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் எப்படி துன்பம் வராம இருக்கும்? முன்னோர்கள் செய்த பாவம் நம் தலை மீது விழுவதுதான் பித்ருதோஷம். அந்த பாவத்தின் சம்பளத்தை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். யாரும் மாற்ற முடியாது. பூஜை புனஸ்காரங்களாலோ, யாகங்களினாலோ, வேள்வியினாலோ எதையும் மாற்றிவிட முடியாது. இப்பொழுதெல்லாம் நாம் வாழ்க்கையில இன்பங்களை சந்திக்கின்றோமோ அதெல்லாம் சொர்க்க வாழ்க்கை. எப்போதெல்லாம் துன்பங்களை சந்திக்கின்றோமோ அப்போதெல்லாம் நரக வாழ்க்கை. இதை கண்ணாசன் அழகா சொன்னார். சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே, அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே என்றார். சத்தியமும் தர்மமும் நம்மிடத்திலே இறைவன் குரலாக, ஆத்மாவின் குரலாக அது பேசிக்கொண்டே இருக்கணும். எந்த ஒரு அதர்மத்தை செய்ய முனைகின்ற போதும் நமக்குள்ளே இருந்து வேண்டாமடா தம்பி, இது பாவம் என்கின்ற தாய்மையின் குரல் ஒலிக்க வேண்டும். அப்போ அந்த குரலை மதித்து இந்த பாவத்தை தவிர்க்கவும் வேண்டும். அதைத்தான் இந்த 4 வரிகளுக்கு அர்த்தம். சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே. உனக்குத்தான் தெரியல ஆத்மான் குரலை எப்படி கேட்பது என்று தெரியல, நான் சொல்றேன் கேள், அது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே. எனவே இந்த பக்குவத்திற்கு, மனசாட்சியின்படி வாழக்கூடிய பக்குவத்திற்கு மனிதன் வராத வரைக்கும் பாவங்கள் விலகாது, துன்பங்கள் தீராது. இதைத்தான் பைபிளிலே இதை நீக்குவதற்கு மகான்கள் ஆதரிக்கிறார்கள் அல்லவா? மகரிஷி அவர்கள் புண்ணியத்தை பற்றி பேசல, ஏற்கனவே பார்த்தோம். அதே போல புண்ணியவான்களுக்காக அல்ல, பாவிகள் மனம் திரும்புவதற்காக அழைக்கவே வந்தேன் என்றார் இயேசுபிரான். இவர்களெல்லாம் கை தூக்கி விடுவதுதான் மகான்களின் அவதார நோக்கமே. அதனால்தான் எல்லா மகான்களும், இங்க ஆதிசங்கரர், மகாவீரர், சாக்ரட்டிஸ், புத்தர் பெருமான், இப்படி தொடங்கிய இந்த ஞானிகளின் வரலாறு வேதத்திரி மகர்ஷி வரைக்கும் தொடர்ந்து தர்மத்தை தானே போதிக்கிறாங்க. எந்த மதமாக இருக்கட்டும், எல்லாரும் கடவுளை உணர்ந்து கொள்ளணும், அந்த தெய்வ நீதியின்படி இணைந்து வாழணும், இறை வழிபடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறை வழிபாடுன்னா தேங்காய், பழம், அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம் என்ற ஒரு சிந்தனை வருவதற்கு காரணம் யார்? இது ஒரு திட்டமிட்ட சதி என்பது ஏன் மக்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? இறைவன் எந்த பாவத்தையும் மன்னிக்க மாட்டான், அவனுக்கு மன்னிக்கவே தெரியாது. எனவே செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து தான் இறைவனின் சட்ட புத்தகம். அதை புரிந்து மதித்து வாழ்பவர்களுக்கு துன்பம் இல்லை, மற்றவர்களுக்கு துன்பம் வந்தே தீரும். இன்றோ நாளையோ மற்றொரு நாளோ. சரி, இப்போ பாவம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்கின்ற எண்ணம், சொல், செயல் பாவம், அதர்மம், ஒழுங்கீனம். சரி, இதனுடைய அடையாளம் என்ன? நம்மிடத்துல பாவப்பதிவு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன? அதாவது இந்த மதவாதிகள், இந்து தத்துவத்துல நீங்க எந்த பிரச்சனை மதவாதிகளிடத்திலே, புரோகிதரிடத்திலே, பூசரிடத்திலே பேசினால், அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ, அவ பார்த்துக்குவா என்பார். தேவாலயங்களுக்கு போனோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, உங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து விடுங்கள்,
பிதா உங்களை காப்பாற்றுவார். சரி. இஸ்லாத்திற்கு போனால் அங்கேயும் பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு போதகர் இருப்பார். இப்படி எல்லா மதங்களிலும் பாவத்தை மன்னிப்பதற்கு என்று ஒரு முகவர்கள் இருக்கிறார்கள். சரி. ஒரு நாள் கோவையில பெரிய அரண்மனை மருத்துவமனை. அதுல 3 நாள் நான் சிகிச்சைக்காக இருந்தேன். அப்போ ஸ்கேன் எடுப்பதற்காக இந்த சக்கர நாற்காலியில் வைத்து என்னை அந்த ஸ்கேன் இடத்துக்கு அழைத்து வந்தார்கள். அப்புறம் பார்த்தேன், எனக்கு முன்பாக 3 பேர். ஒருவர் ஒரு சாமியார், இந்து மதம். இன்னொரு ஒரு பாதிரியார். இன்னொரு ஒரு இஸ்லாமியர். ஏன்னா நீங்க 3 பேர் தானே எங்களுக்கு சொன்னீங்க. எந்த சிரமம் வந்தாலும் அபிஷேகம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. பாவமன்னிப்பு தரேன்னு அவர் சொன்னாரு. அல்லாஹ்விட்ட சொல்றேன்னு இவர் சொன்னாரு. 3 பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே. அப்போ உங்களுக்கு வரவில்லை என்றால் மத்தவங்களுக்கு கடவுளை நம்புங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கே வந்துவிட்டால் மருத்துவரை நாடி வந்துருவீங்க. இது ஒரு முட்டாள்தனம்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? உங்களுக்கு வந்த மருத்துவர், எங்களுக்கு வந்த கடவுளா? என்ன ஒரு திருட்டுத்தனம் பாருங்களேன். எனவே இதெல்லாம் ஏன் நம்ம கண்ணுக்கு படுதுன்னா, சொல்லணும் இல்லையா? அனுபவம் இருந்தால் தானே சொல்ல முடியும். கற்பனை கதைகள் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாதுங்க. நாம என்ன பட்டிமன்றம் நடத்துறோம் கற்பனை கதைகள் எல்லாம் சொல்றதுக்கு. உண்மையை பேசுகிறோம், தத்துவத்தை பேசுகிறோம். அப்ப ஆதாரம் வேணும் இல்லையா? அப்ப இறைவனே நமக்கு கொடுக்கின்ற காட்சிகள் தான் எடுத்துக்கணும். சரி. இப்போ பாவத்தின் அடையாளம் என்ன என்பதற்கு மகர்ஷி சொல்கிறார்கள். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள். இப்போ உடல் நோய்களுக்கு காரணமே பாவம். எப்படிப்பட்ட பாவம்? 2 வகை இருக்குங்க. உடல் நோய்களுக்கான காரணிகள் 2 வகை. ஒன்று கிளைமேட்டிக் சேஞ்சஸ். திடீரென்று மழை பெய்து வெயில் அடித்தால் வைரல் ஃபீவர் வரும். இது மாதிரியான உபாதைகளுக்கு இயற்கையே நமக்கு கொடுத்த கொடை மூலிகை வைத்தியம். மகர்ஷி அழகா அது விளக்கச் சொல்வார். மூல ஈகை மூலிகை. மூலம் இறைவன், ஈகை கொடை. இறைவனே தந்த கொடை மருத்துவ மூலிகைகள். அதை பயன்படுத்துகின்ற வைத்திய துறைதான் சித்த ஆயுர்வேதிக் வைத்திய முறை. ஏன் இந்த மூலிகைகள் தோன்றின? அது இயற்கையின் குறைபாடு இருக்கிறது. என் குறையை நானே சரி செய்து தருகிறேன் என்று தன் இயலாமையை திருத்திக் கொள்வதற்காக அதுக்கு ஒரு மாற்றாக இயற்கையே நமக்கு மூலிகை வைத்தியத்தை தந்தது. இந்த இயற்கை உபாதைகளை தவிர இந்த மாறுபாடுகளால் வரக்கூடிய தற்காலிகமான உபாதைகளை தவிர மற்ற நோய்கள் எல்லாம் கண்ம நோய் என்று சொல்லப்படும். கண்மம் என்றால் பாவம். இந்த கண்ம நோய்கள் எவை? சுகர், பிபி, கேன்சர், ஆஸ்துமா, இப்படி இதெல்லாம் கண்ம நோய்கள், பாவத்தினால் தோன்றிய நோய்கள். சரி, இந்த கண்ம நோய் எப்ப விலகும்? பல பேருக்கு அனுபவம் உண்டு. சில வியாதிகள் வந்த பிறகு எந்த மருத்துவரை பார்த்து எத்தனை வகையான மருந்துகளை பயன் கொண்டாலும் நோயின் தாக்கம் நீங்கவே நீங்காது. திடீரென்று ஒரு நாள் அது காணாமல் போகலாம். அல்லது யாரோ சொல்லுவாங்க, நீங்க எத்தனையோ வைத்தியம் பார்த்தீங்க, எத்தனையோ மருத்துவரை பார்த்தீங்க, இந்த மருத்துவர் பரவாயில்லை என்று எல்லாரும் பேசுறாங்க, அவரிடத்துல ஒரு முறை பாருங்களேன் சொல்லுவார்.
சரி இதையும் தான் பார்த்து தொலைக்கலாமே நாங்க போற போது. அவர் ஏதோ ரூ. 1 ரூ. 2 எளிமையான ஒரு மருந்தை சொல்லுவார். இந்த மருந்தா சரிப்படுத்த போகுது. எத்தனையோ காஸ்ட்லி மெடிசன் எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்று எதுக்கும் சாப்பிட்டு வைக்கலாமே என்று சாப்பிடுவார். அந்த வியாதி குணமா போயிடும். இதற்கு வள்ளுவர் சொல்றாரு, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதாவது சித்த வைத்திய சாஸ்திரத்திலே ஒரு அடிப்படை குறிப்பு என்ன என்றால், நோயை உருவாக்குபவன் இறைவனே, அந்த நோயை நீக்குபவனும் இறைவனே, அதற்கு நீ ஒரு கருவி. எனவே என் வைத்திய திறமையால் தான் அவனுக்கு நோய் குணமாக்கி விட்டேன், குணமானது என்று பெருமைப்பட்டுக் கொள்ளாதே என்பது சித்த ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தின் அடிப்படை பாடம். அதைத்தான் சொல்றார், நுண்ணிய நூல் பல கற்பினும். வைத்திய சாஸ்திரங்களில் எத்தனையோ நுட்பமான வியாதிகளை கூட மருத்துவத்தை கற்று வைத்திருக்கலாம். ஆயினும் உண்மை அறிவே மிகும். அவனுக்குள் உள் அடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள் இறைவன், அவனுடைய ஆட்சியே செயலுக்கு வரும். ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்கிறார் இன்னொரு குறட்பாவில். நீ என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று போனாலும் அதற்கு முன்னாக விதி நிற்கும். இந்த மருந்து இவனுக்கு பயனாகாது என்று அவருடைய மருந்தின் வீரியத்தையே தடுப்பதற்கு விதி எங்க முன்னாடி நிற்கும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அது மட்டும் இல்லை, இது தத்துவ ரீதியான உண்மை. இப்ப மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். இப்பெல்லாம் மருத்துவ பேரை மாத்துறாங்க, என்னென்னோ பேர்லாம் வைக்கிறாங்க. ஒரு 20-30 ஆண்டுகள் முன்பு இன்னும் இப்போதைக்கு சில மருந்துடைய பெயர்கள் இருக்கு. அது என்ன பெயர்னு பாருங்களேன். அனாசின், குரோசின், டெராமைசின், டெட்ராமைசின், எரித்ரோமைசின், குளோரோமைசின், மைசின், மைசின், மைசின். மை 4, சின் பாவம். அப்ப என்ன அர்த்தங்க? என்னுடைய பாவம் இந்த மருந்தை விழுங்க வேண்டிய வியாதி வந்ததுன்னு அர்த்தம். அதை அந்த விஞ்ஞானி எவ்வளவு நாசூக்கா அந்த மருந்து பெயர்களை வைத்திருக்கிறார் பாருங்க. அனாசின், குரோசின், டெராமைசின், டெட்ராமைசின், சின் 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 ஏன் மை சின்னு சேர்த்தாரு? இறைவன் வைத்த பெயர். அந்த விஞ்ஞானியின் அறிவின் மூலமாக இறைவன் வைத்த பெயர், நமக்கு நினைவூட்டிய பெயர்கள். நாம தான் எதையும் சிந்தித்து பார்க்கறது இல்லையே, அதனால எதையும் சிந்திக்கவில்லை. அப்போ மருந்து என்பதே நோய்களின் தீர்ப்பதற்காக வந்த ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ விஞ்ஞானியும் இந்த வியாதி வந்ததற்கு காரணம் இவனது பாவம், அதை தொலைக்க இந்த மருந்தை முழுங்கு என்கிறார். தத்துவமும் இதை பாவம் என்கிறது. சரி, இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் ஐசியூல படுத்திருக்கிறார். ஒரு தீவிரமான சிகிச்சைக்காக ஐசியூல படுத்திருக்கிறார். இப்ப மருத்துவமனைக்கு உறவு நட்பு எல்லாம் வருவார்கள், விசாரிப்பதற்காக வருவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், என்ன கஷ்டமா இருக்கு பாருங்க, உடம்பு எவ்வளவு துடிக்குது பாருங்க என்று வருந்துவார்கள். இது உண்மைதான். ஆனா இதற்குள் மறைந்திருக்கின்ற உட்பொருள் என்ன? ஐயோ பாவம் என்று சொல்றார்களே, இதற்குள் மறைந்திருக்கின்ற உட்பொருள் என்ன என்றால், என்ன பாவம் செஞ்சானோ இப்போ இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் வழியில, வியாதியில என்று பொருள். அப்ப நடைமுறை, பிராக்டிக்கல் பிஹேவியர், மருத்துவம், தத்துவம், 3 நிலைகளிலேயும் ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கான காரணம் அவனுடைய முன்னோர்
செய்த பாவங்களின் சம்பளம் உடல்நிலை நோய். அடுத்தது உள்ளத்திலே களங்கம். மனசுல என்ன களங்கம்ங்க? ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 களங்கங்களே எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை. மாயை என்பது இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு மயக்கம். தர்மத்தை மூடிய ஒரு மயக்கம். இயற்கை தந்த அறிவை பனி திரையால மூடிய மயக்கம். இதை நீக்குவதற்கு தத்துவ விளக்கம் வேண்டும், ஆன்மீகம் வேண்டும். இந்த விளக்கம் பெற்றால்தான் கன்மம் விலகும். கன்மம் என்றால் இப்போ தெரிந்து நாம் பாவத்தை செய்வோமா? இதை செஞ்சா இவ்வளவு இந்த துன்பம் வரும், அப்ப அதை நாம் செய்வோமா? அப்ப விளக்கம் பெற்றால் ஒழுக்கம் வரும், கன்மம் விலகும். இந்த இரண்டும் விலகிய பிறகு ஆணவத்தை நீக்கணும். அதற்கு இறைவனுடைய தரிசனம் துணை செய்யும். தெய்வ தரிசனத்தால் தான் ஆணவம் விலகுமே தவிர, அந்த நிலையிலிருந்து சற்றே நாம் கீழே இறங்கி உணர்வு வேகத்திற்கு வந்தால் கூட ஆணவம் தொற்றிக்கொள்ளும். இப்படி இந்த 3 அழுக்குகள் நம்மிடத்திலே இருக்கின்றன. இதெல்லாம் உள்ளத்திலே களங்கம். வாழ்க்கையிலே சிக்கல்கள். இந்த சிக்கல் ஒரு வகையா? எத்தனை வகை சிக்கல் என்று பட்டியலிட்டு முடிக்கவே முடியாதுங்க. உலக மக்களுக்கு அத்தனை வகையான சிக்கல்கள் இருக்கின்றன. இத்தனை சிக்கல்களுக்கும் ஒரே தீர்வு தான். ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். அது என்ன? தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அறிவு தெளிவு எப்ப கிடைக்கும்? அறிவை அறிந்தால், அறிவை தரிசித்தால் அறிவு தெளிவு கிடைக்கும். அப்ப அறிவாகிய இறைவனை அறிவதே ஒரே வழி. இந்த 3ஐயும் 3 வழிகளிலே நீக்க முடியும். அதாவது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா என்ற முவ்வினைகள். சஞ்சிதம் முன்வினை, பிராரப்தம் 3 வயது முதல் இந்த வினாடி வரைக்கும் செய்து முடித்த ஆல் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தன்வினை. இந்த இரண்டின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணம் அடுத்த விளைவுக்கான பாவ புண்ணியத்திற்கான தூண்டுதல். ஆகாமிய கர்மம். ஆன்மாவை ஆசைவயப்படுத்தி நம்மை செயல் செய்விக்கின்ற எண்ணங்கள் ஆகாமிய கர்மா. புகுவினை அல்லது புது வினை. இப்போ தன்வினை, பின்வினை, தன்வினை, முன்வினை, தன்வினை, பின்வினை. முன்வினை, தன்வினை, பின்வினை. இந்த 3க்கும் 3 வகையான பாவங்களை நீக்குவதற்கும் 3 வகையான தீட்சை முறைகள் உள்ளன. அதே மகர்ஷி அவர்கள் நமக்கு எளிய முறையிலே அருளுகின்றார். அக்னி தீட்சை, துரிய தீட்சை, துரியாதீத தீட்சை. இந்த 3 தீட்சைகள் எப்படி நம்முடைய 3 வகை பாவங்களை போக்குகின்றன? அது விடை தெரியணும் இல்லையா? பிராய்ச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல் என்று பாவங்களை போக்கக்கூடிய வழிகள் 3 என்கிறார் மகர்ஷி அவர்களும் மற்ற தத்துவ ஞானிகளும். இந்த ஆகாமியம் என்பது நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய செயல் அல்லவா? இதற்கு அடிப்படை முன்வினை, தன்மை என்று பார்க்கிறோம். எண்ணமே சொல் செயலாக மலரும். நமக்கு தெரியும். எண்ணம் போல் வாழ்வு என்கிறோம் இல்லையா? இப்போ குப்பை தொட்டியிலிருந்து நாற்றம் வருவது போல கலங்கப்பட்ட ஆத்மாவிலிருந்து தீய எண்ணங்கள் வெளிப்படும்.
குப்பை தொட்டியிலிருந்து நாற்றம் வரும். கலங்கப்பட்ட ஆத்மாவிலிருந்து தீய எண்ணங்கள் வரும். இப்போ வாழ்கின்ற மக்கள், அரசியல்வாதிகள், தொழில்துறைவாதிகள், கடவுள் பெயரால் வயிறு வளர்ப்பவர்கள், இவர்களை சார்ந்து அறியாமலேயே வாழ்ந்து முடிகின்ற அப்பாவி மக்கள், தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஜடங்கள். இப்போ இதுல நல்லது எப்படி வரும்? குப்பை தொட்டியிலும் சந்தனம் மணக்குமா? பாவப்பட்ட ஆத்மாவிலே தர்மம் வெளிப்படுமா? இல்ல. அதே விதிதான். குப்பை தொட்டினா நாரத்தான் செய்யும், சந்தனம்னா மணக்கத்தான் செய்யும். இப்ப 2ம் கலந்த கலவை தான். உள்ளே உள்ளே கடவுள், வெளியே மிருகம், விளங்க முடியா கவிதை நான். அது போல இங்கே உள்ள எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கத்தான் செய்கிறான். உள் அடங்கிய மெய்ப்பொருள் உண்மை. வெளியே விலங்குத்தனமாக ஒரு கடித்து குதறிக் கொண்டிருக்கிறோம். இப்ப உள்ள இருக்கின்ற கடவுள் வெளியே வந்தா ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா என்றார் கண்ணதாசன். அப்போ ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிவிட்டால் அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொள்ளும். அப்ப மிருகத்தனம் அழிகின்ற போது தெய்வீகம் வெளிப்படும். அதற்கான வாழ்க்கை தான் இது. அதற்கான வழிதான் உண்மையான ஆன்மீகம். இதை பயன்படுத்திக் கொள்ள தவறுகின்ற போது சமுதாயத்தில் தீயவர்களே அதிகமாக, தீய எண்ணங்களே அதிகமாக, தீய செயல்களே தீய விளைவுகளாக உலகெங்கும் மக்களை வாட்டுகின்றது. இந்த நிலையை மாற்றி அமைக்க மகிழ்ச்சி தந்ததுதான் 3 வகை தீட்சை முறைகள். இப்போ எண்ணத்தை நல்லதா வைத்துக் கொண்டால் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். தீய எண்ணம், தீய சொல், தீய செயல். அப்போ தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப தீயவை என்றால் அதில் அடங்கியிருக்கே தீமைதான் வரும் என்பது. எனவே எப்படி தீயை கண்டு நாம் அஞ்சுகின்றோமோ, தீயை தொடாமல் அதை தேவையான பொழுது பயன் கொள்கின்றோமோ, அது போல தீய செயல்களிலிருந்தும் நாம் விலகி நிற்க வேண்டும். அந்த விழிப்பு நிலை எப்படி கிடைக்கும்? அவேர்னஸ் எப்படி வரும்? அவேர்னஸ் என்பது நடுமன நிலை, கொஞ்சம் அடக்கமான நிலை. 40 அலைச்சொல் வரைக்கும் மேய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை அமைதி நோக்கி திருப்புகின்ற பயிற்சி தானே தவம். அப்ப 14க்கு கீழ் 13ஐ தொடுகின்ற போது நம்மிடத்திலே விழிப்பு நிலை தோன்றுகிறது. அவேர்னஸ், பிரஜை தோன்றுகிறது. அந்த விழிப்பிலே எது தர்மம், எது அதர்மம் என்பது தெளிவாக விளங்குகிறது. எது சரி, எது தவறு, யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் வேஷம் போடுகிறான், யார் உண்மையை சொல்லுகிறான் என்ற பேதங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். இவற்றிலே நல்லதை பயன் கொண்டு தீயதை தவிர்த்து வாழ்க்கை நலமாக அமைத்துக் கொள்ளலாம். அந்த விழிப்பு நிலை தருவது எது? மூலாதாரத்தில் இருக்கின்ற வரைக்கும் மனம் புலன்களில் இயங்கிட மாயையா. மனம் உயர் வெளியினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அதற்கான பயணத்தின் துவக்கம் முதல் படி ஆக்னி தீட்சை. மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தி புருமையத்துக்கு ஏற்றுவிடுகிறது. புருமையத்தில் ஆக்னி தவம் ஏற்றுகின்ற போது 13லிருந்து 8 அலைச்சூழல் வரைக்கும் மனம் லேசாக சலனிக்கும்.
அப்போ அந்த அவேர்னஸ் வருகின்ற போது நமக்கு தீய எண்ணங்களே தோன்றாது. இப்ப என்ன ஆகுதுங்க? பிராயச்சித்தம் என்பது என்ன என்றால், பாதிக்கப்பட்டவருக்கு நேரடியாக, உடனடியாக இழப்பீடு செய்தோ, மன்னிப்பு கேட்டோ, சமன் செய்து கொள்வது. அதான் பிராயச்சித்தம். இம்மிடியேட்டா ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தை வந்துருச்சு. தேவையில்லாம இவர கடிந்து கொண்டோமே என்று உடனே நமக்கு தோணணும். மன்னிச்சிடுங்க, ஒரு உணர்ச்சி வேகத்துல தவறான வார்த்தையை சொல்லிட்டேன் என்று உடனடியாக இறங்கி மன்னிப்பு கோரினால், அவரும் அதை அந்த துன்பம் தோன்றிய நேரத்திலேயே மன்னிப்பு கேட்ட இன்பமும் தோன்றும். ஸோ துன்பம், இன்பம் ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகி வெளியே போயிடும், உள்ளே போய் பதியாது. அப்ப பிராயச்சித்தம் என்பது நேரடியாக, உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு செய்தோ, மன்னிப்பு கேட்டோ சமன் செய்வது பிராயச்சித்தம். இப்போ ஆக்னி தீட்சை பெறுகின்ற போது விழிப்புணர்வு வந்துவிட்டது. விழிப்பு வந்துவிட்ட பிறகு மனம் தவறு செய்ய முடியுமா? மயக்கத்தில் தான் தவறு நிகழும். விழிப்பிலே எப்படி தவறு நிகழ முடியும்? அப்ப பிராயச்சித்தமே தேவையில்லாமல் போகும். ஆக்னி தவத்தில் தேர்ச்சி பெறுகின்ற போது பிராயச்சித்தம் என்ற ஒரு தேவையே நமக்கு இருக்காது. சரி, இப்ப அடுத்தது என்ன தீட்சை? சாந்தியோகம் கொடுக்குறாங்க. அது இறங்கப்படி பாதுகாப்புக்காக. அடுத்த தீட்சை துரியம். கண்கள் வழியாக ஆற்றலை பாய்ச்சி கொடுக்கக்கூடிய சற்றே தீட்சை, நயன தீட்சை. இப்போ ஆக்னியிலிருந்து துரிய தீட்சை தரப்படுகின்ற போது மனம் உச்சியிலே போய் உயிரின் இயக்கத்தை ஒரு சுழல் அலையாக உணர்கிறது அல்லவா? சரி, இப்ப உச்சியிலே உயிரிலே மனம் ஒடுங்குகின்ற போது அந்த இடத்துல இருக்கிறது மூளை செல்கள் அல்லவா? அப்ப அந்த மூளை செல்களிலே இந்த உயிரின் இயக்கம் ஒரு ஆக்டிவேஷன், நல்லதை சார்ந்து சிந்திக்கக்கூடிய திறமை அதிகப்படுத்துகிறது. துரிய தவத்தின் மூலம் மூளை செல்கள் இதுவரைக்கும் டார்மண்ட் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப மூளையின் சிந்தனை திறம் அதிகமாகின்ற போது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவு அதிகமாகும். எதையும் நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய, நல்லவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நல்லதை பின்பற்றக்கூடிய அந்த தகைமை பக்குவம் துரிய தவத்தால் கிட்டும். இப்ப துரிய தவத்தில் நினைவு வைக்கின்ற போது தன் வினை, அதாவது நம்முடைய பிராரப்த கர்ம வினைகள் 3 வயதிலிருந்து நம்ம செய்தது எல்லாமே நினைவில் இருக்கும். ஓரளவுக்காவது நினைவில் இருக்கும். இது நாம செய்தது, இது நல்லது, ஓகே, இது போல் மறுபடியும் நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் தவறுகள், மீண்டும் இதை செய்யக்கூடாது அல்லது குறைத்துக் கொள்வோம். இப்போ உணவுல சொல்றேன், உணவு நமக்கு விழிப்புணர்வு இருக்குது. நேற்றைக்கு ஒரு சின்ன ஒரு விருந்து, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிட்றோம். சில வகைகள் அதிகமாக தான் சாப்பிட்டோம். அது எப்பவும் செய்ய மாட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விருந்துக்கு வந்து இது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்ப குறைத்து கொண்டு வருவது. சிலவற்றிலே முற்றிலும் தவிர்த்து விடுவது. சில இனிப்பு வகைகள் இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்து விடலாம். இனிப்பு தவிர்க்க முடியாது என்றாலும் கூட சில வகைகள் மிகவும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவை. சில இனிப்பு வகைகள் அதையெல்லாம் தவிர்த்தரலாம். இப்படி நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரக்கூடியவற்றை குறைத்து கொண்டே வருவது, முற்றிலும் நீக்கி விடுவது என்ற வகையிலே எதை முற்றிலும் உடனே நீக்க முடியுமோ நீக்கிவிடலாம். எதை குறைக்க முடியுமோ அதை குறைக்கணும்.
உணவில் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த முட்டை, உருளைக்கிழங்கு சரி போன்ற பதார்த்தங்கள் எல்லாம் வாயு பொருட்கள் சொல்லுவோம். ஒரு முறை இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை அவஸ்தைப்பட்டு விட்டோம் என்றால், இது நமக்கு பொருந்தாது என்றால் அதை முற்று நீக்கி விடுவோம். ஏன்? இதை சாப்பிட்ற சுகம் 5 நிமிஷம் தான். உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்ற சுகம் ஒரு 10 நிமிஷம். ஆனா அது கேஸ்ட்ரி வாயு பிடிப்பு வந்து வச்சுக்கோங்க, எத்தனை நாள்னு சொல்ல முடியாது. அப்ப அத்தனை அவஸ்தைக்கு இந்த 10 நிமிஷம் சுகம் தேவையா என்று நினைக்கின்ற போது அது வேண்டான்னு விட்டுருவோம். ஆனா இனிப்பு சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்க விட்டுருவாங்க, மற்றவங்க கொஞ்சமா சாப்பிடலாமே, தோணும் இல்லையா? இது போல எது அதிக துன்பத்தை தருமோ முற்றிலும் நீக்கி விடுவது, எது குறைந்த துன்பத்தை தருமோ அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது, ஒரு நாள் அதையும் விட்டு விடுவது. இப்படி இந்த விழிப்பு நிலை, இந்த அவேர்னஸ் உடைய உச்சகட்டம் 8 அலைச்சுழல் அல்லவா? துரியத்துல 8 அலைச்சுழல். அப்ப அவேர்னஸ் இன்னும் அதிகமாகும். நம்முடைய தவறுகள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்போ இது ஏற்கனவே செய்த முடிந்த தன்வினை அல்லவா? அப்ப அந்த தன்வினைகளிலே எதெல்லாம் தீயவற்றை நாம் பழகி வைத்திருக்கின்றோமோ அதெல்லாம் நீக்குவது. ஒரு குடிகாரன் தன்னை மாற்றிக்கொள்ளணும். அதற்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு. அங்கே போய் அதற்கான பயிற்சிகளை செய்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு எப்படியோ அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. இப்ப நாம் என்ன செய்யறோம்? அகத்தாய் பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்கள் தான், வேண்டாத குணங்கள். இப்ப அகத்தாய் செய்த பிறகு நமக்கு ஏதோ ஒரு ஆசை தோன்றுகின்ற போதே நமக்கு இது எதுக்கு வேணுமா, இது சினம் வருகின்ற போதே எதுக்கு கோபம் வரணும், கவலை வருகின்ற போது கவலைப்பட்டு என்ன ஆகுதுப்பா என்ற ஒரு எச்சரிக்கை வருது இல்லையா? இதுதான் அந்த பயிற்சியின் வெற்றி, அகத்தாய் பயிற்சியின் வெற்றி. இந்த வெற்றி என்ன செய்து? நம்முடைய பிரார்த்த கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கிறது. அப்ப மூளையில் சிந்தனை வழியாக நம்மை சீர்திருத்திக் கொள்கிறோம். படிப்படியாக நம்மை பிரித்துக் கொண்டே வருகிறோம். சரி, இப்ப 3வது வகை என்ன? இதுக்கு மேல் பதிவுன்னு பேரு. பிராயச்சித்தம், மேல் பதிவு. அதாவது ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது, அதுக்கு பதிலாக வேறொரு பழக்கத்தை கொண்டு வந்து இந்த பழக்கத்தை விடுகிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த சிகரெட் பிடிக்கக்கூடியவர்கள் பாக்கு போட ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு இதை போடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாக்கு போடுவதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து விட்டுடலாம். அப்போ ஒரு பெரிய பழக்கம், குடிப்பழக்கம், குடிகாரன் பேசுறாங்களே, அவங்க தாழ்வா பேசுறாங்களே, அது அறியாமை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அடிக்ஷன் என்பது மதுவுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பழக்கத்திற்கும் நாம் அடிமைதான். இப்ப நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, ஏதோ டீ காஃபி மட்டும் தான் சாப்பிடுவோம், விஸ்கி பிராந்தி எல்லாம் குடிக்க மாட்டோம், ரொம்ப நல்லவங்க நாம. சரி, இப்போ 11 மணிக்கு அந்த காஃபி சாப்பிடக்கூடிய நேரம் வருகின்ற போது உடனே காஃபி எங்கேன்னு கேட்கிறோம் இல்லையா? இது மட்டும் அடிமை இல்லாம என்ன? கிடைச்சா சரி, கிடைக்கலன்னு சரி, போக வேண்டியது தானே. அப்போ 11 மணிக்கு சாப்பிட்டு ஆகணும்னு தவிக்கிறோமே, இதை விட பல மடங்கு நம்மை பாதிக்கக்கூடியது புகைப்பழக்கமும் மது பழக்கமும். அதை அவ்வளவு எளிதில் விட முடியுமா? அப்போ இதை நினைத்து பார்க்கின்ற போது அவர்கள் மீது கருணைதான் பிறக்கும். எனவே இப்படி நம்முடைய மேல் பதிவு மூலமாக திருத்திக் கொள்ளலாம். அடுத்து இன்னொன்று ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா, முன்வினை. இந்த முன்வினை எப்படி நாம் நீக்கிக் கொள்வது என்பதை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. சிறப்பு. பாவப்பதிகளும் போக்கும் வழிகளிலே பாவப்பதிகளை போக்குவதற்கான வழிகளை பற்றி தெளிவான சில விளக்கங்கள் இன்று ஐயா தந்திருக்கின்றார்.
மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்விகளை கேட்ப விரும்புபவர்கள் கைகளை எத்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா? கேக்குறீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா, இந்த எனக்கு என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னா, இந்த இறப்பு தான் சரியான விடுதலையா இருக்கும் போல இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அது சரியாண்டுதான் கேட்கிறேன். உயிரோடு ஒரு ஆள் இருக்கும் வரையும் தானே உடலில் நோய், உள்ளத்துல களங்கம், வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த சிக்கல் ஒன்றும் இருக்காதானே அவருக்கு, அந்த உயிருக்கு? எல்லா சிக்கலுக்கும் தீர்வு இறப்பு அப்படின்னு மகிழ்ச்சி ஒரு இடத்த சொல்றாரு. அது பிறகு போராட்டமே கிடையாது இல்லையா? ஆமா ஐயா, அதானே. இப்ப என்ன பாவமும் செய்தா கூட இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற மாதிரி அந்த இறப்பு ஆஸ்பத்திரியிலே அப்படி இந்த சபை பண்ணாம செத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அதுதான் சிறந்த இருக்கும் ஐயா. அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமாங்க ஐயா. அந்த சோல் திருப்பி வரும், மற்றாக்களோட சோல் அட்டாச்மெண்ட் வரும், அல்லாட்டி அது இன்னொன்று உயிரா பிறந்திருக்கும் என்றதெல்லாம் ஐயா செகண்டரியாத்தானே போகுது. ஏண்டா இந்த உயிருக்கு நடக்கிற அந்த உணர்வு அநேகமானாக்களுக்கு தெரிஞ்சிருக்காதானே? ஆமா. இப்ப நாங்கெல்லாம் இறப்பு என்பது எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு, ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அந்த ஆத்மா எந்த நிலையிலே போகும் அப்படின்றது வாழ்ந்த பக்குவத்தை கொண்டுதான் நிச்சயிக்கப்படும். இப்போ எல்லாரும் செத்துதான் போறாங்க. ஆமா. செத்தவங்க சிவலோகம் போயிடுவாங்களா? இல்ல. அப்போ இறப்பு நிகழ்வதை வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு நாம் இது நல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல படுத்து அவசரப்பட்டு சாகத்தை விட படுத்தாரு காலையில் எழுந்திருக்கல அப்படின்னு போற போது அது ஒரு வகையில் புண்ணிய ஆத்மா. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. ஆனா இது என்ன, இந்த பூமியை சார்ந்து இருக்காம கொஞ்சம் மேல போயிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இறைவனோடு பெற முடியுமா, இறைவனோடு கலக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஆன்மீக பயிற்சியின் மூலமாக வாழ்கின்ற காலத்திலேயே துரியோதனம் போய் போய் பழகி இருக்கணும். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என நினையேல் என்றார் வள்ளலார். அப்ப இறைவனை எப்ப அடைய முடியும் என்றால் செத்ததுக்கு அப்புறம் அல்ல, வாழ்கின்ற காலத்தில். அப்ப வாழ்கின்ற காலத்திலேயே பழகி இருந்தால்தான் இறந்த பிறகு என் பூர்வீகம் இது என்று ஆத்மா நேராங்க போயிடும். அதுக்காகத்தான் அடிக்கடி துரியோதனம் செய்து செய்து நாம் பழகணும் என்பது பல மகான்களுடைய அறிவுரை. ஓகே. அந்த போற வழியை இப்பவே பழகி வச்சிருக்கிறபடியா தியானம் செய்து 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 ஆன்மா போற கூட அந்த பழக்க பதிவுகளாலே அந்த வழியிலேயே போயிடும். அப்படி. ஆமாங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். பதிவுகள் ஒருபோதும் அழிக்கப்பட மாட்டாது என்று முன்பும் சொல்லியிருக்கீங்க. அப்ப பதிவுகள் போகாவிட்டால் நாங்கள் இங்கே இந்த ஆக்கினை தவத்திலேயே சரி, துரிய தவத்திலேயே இனிமேல் செய்ய போகின்ற பதிவுகளை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஏற்கனவே பதிவு இருந்தால் அதனுடைய தாக்கத்தை மட்டும் குறைக்க முடியுமே தவிர ஆனால் பதிவுகள் அளிக்க முடியாது. அப்படித்தானே ஐயா? முடியாது. Characterization can never be erased. எந்த பதிவும் அழிந்து போகாது, ஆனா சக்தி இழந்து போகும். இப்போ காற்று அடிக்கின்ற போது பலம் அடிச்சா புயல், கொஞ்சம் பலம் அடிச்சாலும் நமக்கு சில பாதிப்பு உண்டு. தென்றல் என்றால் சுகமா இருக்கும் இல்லைங்களா? இதே போல பெரும் பாதிப்பு என்று சொன்னால் அகால மரணங்கள்.
மிக பெரும் துன்பங்கள். கொஞ்சம் சின்ன பாதிப்பு என்று சொன்னால் சின்ன சின்ன வியாதிகள், அது மருந்துல கட்டுப்பாட்டுல அப்படி போயிடலாம். சுகமான வாழ்க்கைன்னா தென்றல் போல புண்ணிய பதிவுகள். இந்த 3 வகையிலையும் நமக்கு அனுபவம் ஏற்படுது. இப்போ தென்றலும் அடிக்கவில்லை என்றால் இப்போ காற்று இல்லையா? இருக்கு. அது போலத்தான் எழுச்சி பெற்ற பதிவுகளே நம்மை எண்ணங்களாக தாக்கும். எழுச்சி பெறவில்லை என்றால் அங்க இருக்கும், ஆனா நம்மை தாக்காது. அது போல இந்த தவத்தின் மூலமாக இந்த முன்வினை, தன்வினை, பின்வினை என்றதெல்லாம் ஒரு அறம் சார்ந்த நிலைக்கு நாம் மாற்றிக் கொள்கிறோம். அங்க இருக்கும், நம்மை பாதிக்காது. பாவப்பதிவு, ஆமா விளங்குது ஐயா. பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகள்னு சொல்லுகின்ற போது உண்மையிலே பாவப்பதிவுகளை போக்கவில்லை, அதனுடைய விளைவை குறைத்துக் கொள்ளுகின்றோம் என்றதான் உண்மையான அர்த்தம். அப்படித்தானே ஐயா? இது இங்கேயா இன்னொரு இடத்துல நினைக்கு வருது. வள்ளுவர் சொல்றாரு, இந்த எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்க பண்புடைய மக்கட்பெரி சொல்றாரு. அது இதுக்கு தீர்வாக விடையாக இருக்கும். எப்படின்னா, இப்ப நாம தவ பயிற்சி மூலமாக ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு நிலையில இதெல்லாம் தவிர்த்து வர்றோம். இப்ப நம்முடைய சந்ததி அல்லது பேர குழந்தைகள் அவங்க இதை பின்பற்றாமல் மீண்டும் சமுதாயத்தின் தாக்கத்துல வாழ்ந்தாங்க வச்சுக்கோங்க, இந்த பதிவு அங்க வேலை செய்யும். சரிங்களா? அதனால என்ன சொல்றாரு, எழுபிறப்பும் தீயவை தீண்டா எப்போ பழிப்பிறங்கா பண்புடைய மக்கட்பெரி. 7 தலைமுறைகளிலும் பழிச்செயலை செய்வதற்கு வெட்கப்படக்கூடிய சந்ததியாகவே பிறந்து விட்டால் எல்லா பதிவுகளும் நீங்கி போயிடும். அப்ப டோட்டல் டிஃபங்க்ட் இன்ஆக்ஷன், செயலற்று போகணும்னு சொன்னா 7 தலைமுறை ஆகும். அப்ப இருந்து தேய்ந்து தேய்ந்து போகிறது. அப்ப தேய்வதற்கு எடுத்துக்கொள்கின்ற காலம் 7 தலைமுறைகள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால தவத்தின் மூலமாக மட்டுமே ஒவ்வொரு சந்ததியும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆமா ஐயா, நன்றி ஐயா. இப்ப அந்த அதே போல புண்ணியத்தின் விளைவும் தவிர்க்கப்படுமா ஐயா? ஆமா ஆமா. அதாவது நீங்க மகாபாரதத்தை எடுத்தீங்கன்னா, பாவம் புண்ணியம் ரெண்டுமே கழிந்த பிறகுதான் இறைவனை காண முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன செய்யறாரு கர்ணன்? செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. அப்ப செய் புண்ணியம், செய்த, செய்கின்ற, செய்ய போகின்ற, முக்காலத்திற்கும் பொதுவான வார்த்தை செய் என்ற ஒரு சொல். அப்ப செய் புண்ணியம் என்கின்ற போது முற்றிலும் நான் செய்த, இப்போது செய்கின்ற, இதனால் வரக்கூடிய புண்ணிய பலன் எல்லாத்தையும் உனக்கே அர்ப்பணித்து விட்டேன் என்று இறைவனிடத்திலே அர்ப்பணித்து விடுகிறார் இல்லையா? அப்படி அர்ப்பணித்த பிறகுதான் அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு அதுல கதையில சொல்லப்படுது. அப்போ இறைவனோடு கலப்பது என்றால் முற்றிலும் இதெல்லாம் போனாதான் உடனே நேரடியாக சிவகலம் போயிடலாம், சிவலோக பதவி பெற்று விடலாம். அது சாத்தியம் இல்லை. மகான்களே ஆனாலும் உடனே சிவகலம் போயிடுவாங்களா? இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு அவதார நோக்கம் இருக்கு. மகேஸ்வரர்களுக்கு உலக சமாதானம் என்ற நோக்கம் இருக்கு. அப்ப அந்த எண்ணம் இந்த வான்காந்தத்திலே கலந்திருக்கும். எப்போ உலகம் சமாதானம் அடைகிறதோ அப்போ அது இறைவனோடு கலந்து போகும், சொத்துவழிக்கு போகும். அது வரைக்கும் இந்த சக்தி காலத்துல அது இந்த உலகத்திற்கு அந்த எண்ணத்தை பரப்பிக் கொண்டுதான் இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்கய்யா. இப்போ நீங்க
இதிகாசங்கள், திருக்குறள், பைபிள், திருக்குரான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மகானுடைய எண்ண அலைகள் இந்த உலகத்துல இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா இவை எல்லாமே ரகசியார்த்தமாகத்தான் இருக்கு. தெளிவான விளக்கம் இல்லை. தெளிவான விளக்கம் என்பது வேதத்திலே மட்டும்தான். வேற எந்த மத நூலிலையும் வெளிப்படையான கருத்துக்கள் இல்லை. அப்ப அதை புரிய வைப்பதற்கு யாருடைய அறிவு தேவை? யார் எழுதினார்களோ அவருடைய அறிவோடு இணைந்தால்தான் இந்த விளக்கம் கிடைக்கும். அதனால மகான்கள் எப்பவுமே இறைவனு போக மாட்டாங்க. இந்த பிரபஞ்ச காலத்தில் இருந்து கொண்டு வாழ்கின்ற மக்களின் அறிவோடு இணைந்து யார் இந்த கருத்தில் சிந்திக்கிறார்களோ நான் இதைத்தான் சொன்னேன் என்று அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நம்ம சொல்லுங்க. அது அந்த அர்த்தம் ஐயா, அது இப்ப விஞ்ஞானிகள் போன்றவர்களுடைய இருக்கும் அது போதும் தானே ஐயா? எப்படிங்க ஐயா? விஞ்ஞானிகள் போன்ற உலகத்துக்கு நல்ல கண்டுபிடிப்புள்ள விளக்கம் வேண்டும் என்று விஞ்ஞானிகள் போன்றவர்களும் அவர்கள். ஆமா, ஏன்னா ஒரு விஞ்ஞானியுடைய அனுபவம் தான் அடுத்த விஞ்ஞானிக்கு அடிப்படை. ஆமா. அதனால அவர்களும் அதே போலதான். அனுபவங்கள் எல்லாம் வாழ்காலத்துல இருந்துகிட்டு கொண்டுதான் இருக்கும். அதே போல தீயது இருக்கிறதுனால தான் தீயவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகுது. உலகத்துல தீயவர்கள் அதிகமா இருக்கிறது காரணம் என்ன? அதுவும் தீய எண்ணங்கள் தான். என்ன? இந்த தீய எண்ணங்கள் எர்த்பவுண்டாக இருக்கும். பூமியின் காந்த காலத்துலதான் இருக்கும். தீயவை மறைகின்ற போது அது பூமியின் காந்த காலத்தை விட்டு மேல போயிடும். சோ நாம எந்த நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது பூமியை விட்டு வெளியே போயிட்டா போதும். அது சூரிய களமோ சக்தி களமோ சுத்த வெளியோ எது வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பூமி விட்டு மேலே போய்விட்டால் மீண்டும் அது பூமியில் இருக்கின்ற மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களோடோ அல்லது அட்டாச் சோல் என்ற வகையில இன்னொரு ஆத்மாவோடு இணைவதோ இருக்காது. அதனால் மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இறப்பதற்குள்ளாக பூமியிலிருந்து வெளியே போகக்கூடிய அளவிலே தன்னுடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆசா பாசங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். இல்லைன்னா வாழ்கின்ற மக்களுக்கு சிக்கலாக அமையும். இது டாக்டர் புரூஸ் ஹெரால்ட் லிப்டன் ஒருத்தருடைய ஆராய்ச்சியிலேயே சொல்றார். பூமியுடைய காந்த கருத்துக்கின்ற அனுபவங்களே நமக்கு எண்ணங்களாக வருகின்றன அப்படின்னு அவர் சொல்றார். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேறு அன்பர்கள் கேள்வி இல்லை ஐயா. நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 35 திறம்பட நமக்கு நடாத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு